வணக்கம். இந்திரா கிச்சன்லேருந்து இந்திராமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, குழந்தை பெற்றவங்களுக்கு சொரா புட்டு கொடுப்பாங்கள்ல பால் ஊறுறதுக்கு, அந்த சொரா தாங்க செய்ய போகிறேன். சொரா புட்டு செய்ய போகிறேன். வாங்க அதை எப்படி வேக வைக்கிறது, கழுவி எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சொரா வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கிற சொரா வாங்காதீங்க. சொராலே 2-3 வகை இருக்குது. பால் சொரான்னு லேடிஸ்கிட்ட வந்து மெயினாக வந்து லேடிஸ்கிட்ட கேட்டிங்கன்னா, குழந்தைக்கு கொடுக்குறதுங்கன்னா அவங்க பால் ஊறுறதுக்குன்னு கேட்டால் அவங்க பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்கக்கிட்ட கேட்டு வாங்குங்க. இந்த மாதிரி வாங்குங்க. பாருங்க எப்படி இருக்குதுங்க. இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கணுங்க. இப்போ இது வாங்கி நான் ஒரு மீன் வாங்கி கழுவி இருக்கேங்க. கழுவியாச்சு. இது கொஞ்சம் உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு நான் அந்த பூண்டு இஞ்சி இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க. இதை இப்போ வேக போட்டு வந்துடலாம். இந்த வாழெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. இந்த வாழெல்லாம் நம்ம தோலெல்லாம் உரிச்சிட்டோம், வெந்தோடனே தோலெல்லாம் உரிச்சிட்டு முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு உதுக்கும்போது நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி அகல பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுக்கோங்க. இது வந்து தலைங்க. இது வந்து தலை. இதையும் போட்டுருங்க. இது இந்த மேலே உள்ள சதையெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். தூக்கி போட்டுறாது. இதெல்லாம் கிடைக்காது. இதே வச்சுட்டு நான் காமிக்கிறேன். இது பாருங்கள், சொரா அவிச்சு தோலை உரிச்சுட்டேங்க. தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி எலும்பெல்லாம் தனித்தனியாக எடுத்துருங்க. சொரா வந்து இந்த எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா புழிஞ்சிருங்க. உள்ளே லைட்டாக சின்ன சின்ன மண் இருக்கும். அதை லைட்டாக தண்ணி வச்சு அலசிட்டு நல்லா அப்படி புழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஊற்றிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். தேங்காய் பூ மாதிரி இந்த மாதிரி வந்துடும். எடுத்து வச்சுட்டு 100 பூண்டுங்க. இப்போ இது வந்து 3/4 கிலோ சொராங்க. 3/4 கிலோ சொரா. அது உரிச்சு இதெல்லாம் போகிறதுக்கு என்ன 1/2 கிலோ தான் தீரும். இது ஒரு 1/2 கிலோ. இது பூண்டு வந்து 100 கிராம் உரிச்சு இந்த மாதிரி பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. இஞ்சி வந்து 25 கிராம். இதையும் அதே மாதிரி நல்லா பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. 1/4 கிலோ சின்ன வெங்காயம் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சும்மா உருவி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி வந்து கொஞ்சம் ஒரு 1/4 கட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய்னா அதாவது 3 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஜீரகம் வந்து 1/2 ஸ்பூனு, உளுந்து வந்து 1/2 டீஸ்பூன். அதுக்கு போட வேண்டியது அதுதாங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா செவக்கட்டும். இந்த சொரா புட்டுக்கு வந்து கடுகு, சீரகம், இந்த உளுந்து கண்டிப்பாக சேர்க்கணுங்க. இப்போ வந்து நம்ம இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கோம்ல, பொடியா இஞ்சி, அதை சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் போடலை. குழந்தைக்கு வந்து ஒட்டுக்காது. காய் வந்து என்ன சாப்பிட்டோம்னா குழந்தைக்கு கொஞ்சம் காரில் எடுக்கும். அதுக்காக நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்படுறவங்க சேர்த்துக்கலாம். சாதாரணமாக நம்ம சாப்பிட்றவங்க சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி. நான் மிளகுத்தூள் தான் சேர்க்க போகிறேன். இது நல்லா இஞ்சி நல்லா அடிஞ்சிடுச்சு. நம்ம பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து சேர்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பால் தாய்க்கு வந்து நல்லா பால் வருங்க. அதுக்காக தான் பூண்டு கொஞ்சம் நிறையா சேர்க்குறது. பூண்டு நல்லா சிவக்க வேகட்டும். கொஞ்சம் கண்ணாடி பழத்துக்கு வந்த உடனே நான் வெங்காயம் சேர்க்கும்போது காமிக்கிறேன். இப்போ பூண்டும் இஞ்சியும் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக அது சின்ன வெங்காயம் சேருங்க. அதுதான் சேர்க்கணும் சொராப்புட்டுக்கு. ஏன்னா சொரால வந்து நம்ம உப்பு போட்டு லைட்டாக அவிச்சிருக்கிறோம். ஆனால் நம்ம புளிஞ்சு அந்த தண்ணியிலலாம் அலசி எடுத்துட்டோம்னா வந்து அந்த உப்பு சத்தெல்லாம் போயிடுங்க. ஆனால் உப்பு இல்லை, லைட்டாக தான் இருக்குது. அதனால நமக்கு தேவையான நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நஞ்ச அளவு சேர்த்து சின்ன ஸ்பூன் உப்பு டீஸ்பூனில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்து
மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். வந்து நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வந்து நம்ம சொரா புட்டு இறக்குறோம்ல அந்த அளவு அப்போம்போது மிளகுத்தூள் இந்த கொத்தமல்லி லாஸ்ட்டாகத்தே தூவி இறக்கணும். இது கொஞ்சம் வதங்கட்டு நான் சொரா புட்டு அந்த சொரா போடும்போது நான் காமிக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து இதை போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா உதுத்துருங்க. உதுத்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. விடாமல் கிளறணும். கொஞ்சம் நேரம் ஒரு செகண்ட் விட்டு கிளறுங்க. நல்லா செவக்கணும். நல்லா செவந்து கொஞ்சம் லைட்டாக செவந்து வரும். அப்போது நம்ம வந்து மிளகுத்தூளும் கொத்தமல்லியை தூவி இறக்கணும். இறக்கும்போது நான் காமிச்சினேன். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ நல்லா செவந்துருச்சுங்க. நம்ம உங்கள்கிட்ட காமிக்காமல் கொஞ்சம் மறந்தாகல எப்படியே கொத்தமல்லியை லைட்டாக தூவிட்டு இப்போ கொத்தமல்லியெல்லாம் தூவிக்கலாங்க. கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிக்கலாங்க. ஏன்னா நான் பச்சை மிளகாயெல்லாம் போடலைங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா கிளறி எடுக்க வேண்டியதுதாங்க. சொராப்புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 செகண்ட் வச்சு இப்படி இந்த மாதிரி கிளறிட்டு நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு காமிக்கிறேன். பாருங்க, சொராப்புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தாங்க உதிரியாக கொஞ்சம் நல்லா கொஞ்சம் செவக்க இந்த மாதிரி உதிரியாக வதக்கி எடுக்கணும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி மிளகுத்தூள் தூவி இறக்கணும். அடியெல்லாம் பிடிக்காமல் இந்த மாதிரி கிளறி எடுக்கணும். இது வந்து நான் எல்லோரும் பெரியவங்கள குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ஆனால் முக்கியமாக தாய்மார்கள் கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க. குழந்தைக்கு பால் எப்போ கொடுக்குறோம் நம்ம நிப்பாட்டுற வரைக்கும் இது கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. இது ரொம்ப சத்தானது. பால் சொரான்னு பார்த்து வாங்கணும். நான் செஞ்ச மாதிரியே இந்த அளவுகளோடு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் நல்ல சப்போர்ட் பண்ணுங்க. எல்லோரும் என்னோடய வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.